ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க வீட்டில் இருக்காங்களா லீவில், வித்தியாசமாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பயங்கரமான குக்கிங்லாம் கிடையாதுங்க. நான் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப், 2 குழந்தைக்கும் என் புருஷனுக்கும் வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுற ஒரு தாய், அவ்வளோதான். இது தெரியாதவங்களுக்காக நான் செய்கிறது. ஆனால் நான் செய்கிறது வந்து யார் செஞ்சாலும் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்யறது ஈஸி மெத்தட்லேயே நான் செஞ்சுருவேன். சரியா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னியை அரைச்சிட்டேன். ஒரு 4 பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் உப்பு, உடச்ச கடலை ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு தேங்காய் சட்னியை அரைச்சி வச்சிட்டோம். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். அந்த தண்ணியோடு இருக்கக்கூடாது. ஒரு தட்டில் வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அது கூடவே மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கறி மசால் பொடி, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சோம்னா டேஸ்ட்டாகவும் அந்த மாவு கூட சேரும். அதுக்காக இப்போ வந்து கோதுமை மாவில் உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா தளன்னு பிசைஞ்சிக்கலாம். அது கூடவே ஒரு 2 பொருள் சேர்க்கணும். அது என்ன அப்படின்னா, சீரகமும் கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக அரிஞ்ச கொத்தமல்லி சேர்த்துக்கணும். சேர்த்துக்கும் போது நம்ம சாப்பிட்றதுக்கு அது மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாவு வந்து சப்புன்னு இல்லாமல் ருசியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து செரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சீரகம் சேர்க்கும் போது அந்த வாசமும் நல்லாயிருக்கும், அந்த ஜீரணத்துக்கான பிரச்சனையும் வராது, நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் மாவு. சரியா? இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. உருண்டை வந்து நல்ல பெரிய உருண்டை எடுத்துக்கலாம். பெரிய உருண்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் மாவு நல்லா சேர்த்து திரட்டுவோம். ஏன்னா உருளைக்கிழங்கு வைக்கணும் இல்லையா? இல்லைனா உடஞ்சி வந்துடும். அதனால் நல்லா திரட்டிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து உருளைக்கிழங்கை வச்சு நல்லா பரப்பி விட்டுறணும். ஃபுல்லாகவே பரப்பி விட்டுறணும். பரப்பி விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு மேலேயும் கொஞ்சம் மாவு தூவி ரோல் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். நமக்கு தேவைக்கேற்ப. நான் வந்து ஒரு நார்மல் சைஸில் தான் கட் பண்ணேன். இந்த ஓரம் இருக்கிற மாவெல்லாம் 2ஆக சேர்த்து தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து அதை உள்ளே மடித்து விட்டுறணும். இந்த சைடில் இருக்கிற மாவு அது வந்து வெறும் மாவாக இருக்கும். அதனால் உள்ளே மடித்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இது கூட என்ன பண்ணணுன்னா, நம்ம இன்னும் கொஞ்சோண்டு கோதுமை மாவு சேர்த்து திரட்டணும். ஏன்னா உருளைக்கிழங்கு திரும்புது இல்லையா? திருப்பி இந்த பக்கம் வைக்கிறோம்ல, அதனால் வந்து என்ன பண்ணணும், கல்லில் ஒட்டிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், மாவு போட்டுட்டு குட்டி குட்டியாக அழகாக தட்டி வச்சுட்டு இதை தான் நம்ம சுட போகிறோம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க அழகாக ஒரு 4 வச்சா கூட சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம தட்டி வச்சதெல்லாம் ரெடி ஆகிடுச்சா? இப்போ நம்ம இதை சுட்டுடலாம். ஃபஸ்ட்டு தோசைக்கல் போட்டு சூடாகட்டும்ன்ட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 4 பரத்தா வந்து தோசைக்கல்லில் பிடிக்கும். 4 போட்டு ஒரு ஈடுக்கே எடுத்துடலாம். கரெக்டாக நல்லா செவக்கணும். ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் வந்து நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். எடுத்தோம்னா சூப்பரான குட்டி ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சா? இப்போ நல்லா நம்ம அரைச்சி கெட்டி சட்னி வச்சு இதை டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்க லஞ்ச் பாக்ஸில் வச்சோம்னா அதை வந்து மிச்சம் வைக்காமல் அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. எல்லா பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லீவில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போதில் ஒரே மாதிரி இல்லாமல் அவங்களும் ருசித்து சாப்பிடுவாங்க. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.